பவித்ரா என்னன்னு தெரியல ஒரு பக்கம் வெறுப்பா உட்காந்துட்டு இருந்தா. சரி இவளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லி ஒரு கிண்ண நிறைய மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து இவகிட்ட கொடுத்தேன். மல்லிப்பூவை பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏது மல்லிப்பூ எங்க வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டா. அது வேற எங்க இல்ல பவித்ரா, ரோட்ல வித்துன்னு இருந்தாங்க, அங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லத்துக்கு முன்னாடியே இவ ஆல்ரெடி பூவை கீழே கொட்டி கட்ட ஆரம்பிச்சுட்டா. இவ மல்லிப்பூ கட்டுற வேகத்தை பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல எல்லா மல்லிப்பூவையும் கட்டி முச்சிருவா போல. ஆனா இவளுக்கு மல்லிப்பூவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்திலேயே பூவை கட்டிட்டு இருக்கா. இந்த பவித்ரா இப்பதான் பூவை கட்ட ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள கொஞ்சம் பூவை கட்டிட்டா. இருந்தாலும் இன்னும் நிறைய பூ அப்படியே தான் இருக்கு. சரி இவ ஒரு பக்கம் மல்லிப்பூவை கட்டிட்டே இருக்கட்டும், இவளுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துல பண்ணி எடுத்துட்டு வந்து இந்தா பவித்ரா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தேன். உடனே இவ கையில இருக்கிற இந்த பண்ணை வாங்கி இந்த பண்ணை கொஞ்சமா புட்டு சாப்பிட்டுட்டு ஓரமா இந்த பண்ணை வச்சுட்டு திரும்ப மல்லிப்பூவை வேகமா கட்ட ஆரம்பிச்சுட்டா. இந்த பண்ணு இவளுக்கு டேஸ்டா இருக்குது போல, அதனாலதான் இந்த பண்ணை சாப்பிட்டுக்கிட்டே இவ மல்லிப்பூவை கட்டிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் நானும் இவளுக்கு ஒவ்வொரு மல்லிப்பூவை எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். அவளும் வேக வேகமா வாங்கி வாங்கி கட்டிட்டே இருந்தா. ஆல்மோஸ்ட் இந்த பவித்ரா கிட்டத்தட்ட ஒரு முழம் மல்லிப்பூவை கட்டி முடிச்சுட்டா. சரி இந்த டைம்ல இவளுக்கு சாப்பிட வேற ஏதாச்சும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் அல்வா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அல்வாவை பார்த்துதான் இந்த பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அல்வாவை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பண்ண ஓரமா வச்ச மாதிரி அல்வாவையும் ஓரமா வச்சுட்டு வேக வேகமா மல்லிப்பூவை கட்ட ஆரம்பிச்சுட்டான். கிட்டத்தட்ட இவ இது வரைக்கும் இந்த மல்லிப்பூவை கட்டி வச்சிருக்கிறத பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 2 முழத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போட ஒரு பக்கம் கட்டாத மல்லிப்பூங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லத்துக்குள்ள இவ வேக வேகமா மல்லிப்பூங்களை கட்டி இப்ப கட்டாத மல்லிப்பூ இவ்வளவுதான் இருக்கு. சரி இவ்வளவு வேகமா மல்லிப்பூவை கட்டிட்டு இருக்க இந்த பவித்ராக்கு இந்த டைம்ல ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவளுக்காக ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்துட்டு வந்து இவளுக்கு கொடுத்தேன். உடனே இவன் அந்த செவ்வாழை பழத்தை வாங்கி உரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இவன் பண்ணை கொஞ்சமா சாப்பிட்டா, அல்வாவை கொஞ்சமா சாப்பிட்டா. ஆனா இந்த செவ்வாழை மட்டும் முழுசா சாப்பிட்டுட்டு தான் பூவை கட்ட ஆரம்பிச்சா. இறுதியா பவித்ரா எல்லா மல்லிப்பூவையும் கட்டிட்டு அவன் ஆசைப்படி மல்லிப்பூ எடுத்து தலையில வச்சுக்கிட்டா.